லைஃப்ல ஒரு ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் தான் ஆண் தேவதைன்றதை ப்ரூவ் பண்ணும். இந்த இடத்துல இவர் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்ல. அது எப்போ நடந்ததுன்னா, நான் 3rd இயர் படிக்கும் போது நடந்தது. நான் ஹோல் காலேஜே எதிர்த்த போது எங்க அப்பா போராடி எனக்கு அங்க படிப்பு கொடுத்தாரு. பொண்ணு படிச்சா மட்டும்தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்ச ஒரு ஆம்பளை சார் எங்க அப்பா. என்னை 19 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. எங்க தாய் மாமாவுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. நான் ஒரு நாள் வீட்டில் வந்து சாணி அள்ளிட்டு இருக்கோம். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்றேன், அப்பா என்ன எனக்கு முன்னேற்றம் இருந்துச்சு, 2 டிகிரி படிச்சு எனக்கு என்ன முன்னேற்றம், நான் சாணி தான் அல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கல்யாணம் முடிச்சு 4 நாள்ல நான் சொன்னேன், நான் 2 டிகிரியுமே வந்து நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகுதான் நான் படித்தேன். 1st இயர் படிக்கும் போதே வந்து பொண்ணு பிறந்துட்டா. பொண்ணு ஃபுல்லாமே டெலிவரிக்கு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் காலேஜுக்கு போனேன். ஹெச்ஓடி சொல்றாங்க, லேப்ல இடிச்சுதான் உன் குழந்தை வெளியே வரப்போகுது, நீ பார்த்துட்டே இரு, நீ ஓடுற ஓட்டத்துக்கு உங்க அப்பாவை தான் முதல் சொல்லணும், எதுக்கு இவ்வளவு வேகமா கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு. 2 நாள் லீவு கொடுக்குறேன், வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. 2 நாள்ல டெலிவரி பார்த்துட்டு 30 நாள் சார் பிள்ளைய தூக்கிட்டு